வெல்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் யார்? கருப்பசாமி, நம்மளோட எதிர்காலம் இப்படியே போயிடுமா, இல்லை நம்மளும் 4 பேருக்கு போல நிம்மதியாக வாழுவோமா அப்படின்னு ஒரு குழப்பம். அப்படி தாண்டமானே கார்த்திகை 1ஆம் தேதி வரைக்கும் தான் இந்த குழப்பமெல்லாம். அதுக்குள்ளே உனக்கு நல்லபடியாக நானும் உனக்கு நல்லபடியாக தொழில் அமைச்சு வருமானத்தை கொடுத்து 4 காசு சம்பாரிச்சு நான் கருப்பசாமி உனக்கு சொந்த வீட்டில் உட்கார்றதுக்கு யோகமெல்லாம் இருக்குடாமானே. இப்போ வேணும் எதிர்காலம் இப்படி கூறுகிட்டு போயிருக்கலாம். அதனால் உனக்கு நிரந்தரமான ஒரு வீடு மாறணும். அதனால் ஆவணி மாதம் கடைசிக்குள்ளே அப்படின்னா நாளைக்கு இருந்து போ, அடுத்த 13 நாள் உனக்கு வீடு கிடச்சிடும். இப்போ காலை விட்டு ஓடு. அதனால் கருப்பசாமி உனக்கு அடுத்த 13 நாளில் உனக்கு வீட்டையும் வாங்கி கொடுத்து நீ உன்னோட எதிர்பார்ப்பு போலே உனக்கு தொழிலில் 4 காசு மிச்சமாகிற மாதிரி அமைச்சு நான் கடனையும் கட்டி நல்லபடியாக படிக்க வச்சு உனக்கு நான் கருப்பம் கூட இருந்தால் போதுமா? அதனால் நீ என்ன பண்ணுற, அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கிற, எனக்கு மாலையும் பாட்டிலும் கொண்டுட்டு வா. உனக்கு அன்னையோட உன் கஷ்டத்தை நீக்கி கொடுத்து எல்லாரும் போல நிம்மதியாக வாழ வச்சிடறேன்ப்பா. இப்போதைக்கு இருக்கிற காலம் இருக்கிற வீட்டில் கொண்டுட்டு போய் அதை நிலவாசப்படியில் கட்டிடு. சரியா? கிட்டவா இருக்கிற கஷ்டமெல்லாம் இன்னையிலேருந்து உனக்கு தீர்த்து கொடுத்துறேன். இப்போதைக்கு வேலைக்கு போ. சரியா? கார்த்திகளுக்கு மேலே ஒரு வாய்ப்பு அமைப்பேன். புதுசாக நீ செய்கிற தொழிலையே உனக்கு தனியாக செய்கிற மாதிரிலாம் உனக்கு ஒரு ஆர்டர் வரும். வந்துச்சுன்னா உனக்கு தனியாக செய்கிறதுக்கு உனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை. உனக்கு நான் ஓனராக்கி நான் கருப்பசாமி 4 பேர்த்து போல மதிக்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, நான் கூட வரேன் பாப்பா. அதை எல்லா மக்களும் சாப்பிடணும். அதை நிலவாசப்படியில் கட்டிடு. அம்மாவாசைக்கு என்ன பார். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா, திருப்பூர். அதனால கருப்பசாமி குடும்பத்திலேயே ஒரே பிரச்சனை, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படியே இல்லையா? அதனால எல்லா பக்கமும் திரும்புகிற பக்கமெல்லாம் பிரச்சனை. அப்படியே இல்லையாப்பா? அதனால ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுறது ஒரு குத்தமா? அதனால கருப்பசாமி உனக்கு தாயின் தகப்பனா நான் இருக்கேன் 2 பேர்த்துக்கு. சரியா? அதனால 2 பக்கமே எதை பற்றியுமே யோசிக்கக்கூடாது. உனக்குள்ள பிரச்சனை எது வரைக்கும் வரும்? மாசி வரைக்குமே அப்படி தான் இருக்கும். அதனால் பிரச்சனையை உனக்கு தீர்த்து கொடுத்து உனக்கு வாரிசும் உருவாக்கி கொடுத்து அதே மாதிரி எல்லாரும் போல நிம்மதி உன்னை வாழ வச்சா போதும்ல. சொந்த காலில் நீ நிற்கலாமடாமானே. இன்னும் 2 குடும்பத்துக்கு சம்பாரித்து சோறு போடலாம். அப்படி இருக்கும்போது நீ ஏன் பயப்படுற? இதை குடிக்கணும். இந்தா, அப்படியே இல்லையா? உனக்கு வேலை கொடுத்துட்றேன், பொருளாதாரமும் கொடுத்துட்றேன், வாரிசும் உருவாக்கி கொடுத்துறேன். வேற என்ன உனக்கு வேணும்? சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை 2 வீட்டு சைடுலேயும். உன்னோட எதிர்பார்ப்பு தானே? அதுவும் வர வர எப்படிப்பா? ஆமாம், நம்ம மாசி மாதம் வரைக்கும் எல்லாமே பொறுமையாக இருக்கு. சரியா? எந்த பிரச்சனையும் இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு சரி பண்ணி வருமானத்தையும் கொடுத்துட்றேன். அடுத்த ஒரு 3லேருந்து 4 மாதம் வர்றதுக்குள்ளே வாரிசும் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? அதனால் அம்மாவாசைக்கு என்ன பார்க்க முடியுமா? வரும்போது 7 மஞ்சளும் 3 வேப்பங்கத்தும் மாலையும் பாட்டிலும் வாங்கிட்டு வந்துடணும். வாங்கிட்டு வருவீங்களா? இதை 2 பேரும் சரி பகுதி தோலோடு சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் தாயின் தகப்பனா கருப்பசாமி கூட இருந்து நீ இதே எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கொண்டு போய் இதை கட்டிடணும். சரியா? இன்றைக்கே உன்னோட ஏற்படத்துக்கு வந்துடுறேன். உன் பிரச்சனையை நாளையிலேருந்து படிப்படியாக குறைச்சா போதும்ல. வேற என்ன பண்ணி தரணும்? அப்புறம் அதைத்தான் சொன்னேன். சொந்தத்தில் எல்லாத்தையும் மாசி மாதம் வரைக்குமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும். அதனால் பெருசாக நீ அதை ஒன்றும் பிரச்சிக்க வேணாம். அதெல்லாம் எதுவுமே இல்லைப்பா. உனக்கு எது இருந்தாலும் நான் சரி பண்ணி தரேன். உனக்கு தேவை வாரிசு. எல்லாரும் போல சந்தோஷமாக சொந்த காலில் யாருக்கிட்ட எதிர்பார்க்காம சந்தோஷப்படியுமா வாழணும். உன்னோட தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, உன்னோட தாய் தகப்பனாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் ஒன்று சேர்த்தணும். அதுக்கு உண்டான வழி பண்ணால் போதும்ல. உன்னோட சவலை தானே, எல்லாம் பண்ணி கொடுத்துருவேன். நாளையிலேருந்து நீ என்ன பண்ணுற? மாசி மாதம் வரைக்கும் யாரும் வர்றா வள்ளினால யாரையும் கண்டுக்க வேணாம். முதல் வேலை கொடுத்துறேன், வாரிசும் கொடுத்துறேன். அப்புறம் தானாக எல்லா சொந்தம் போனதெல்லாம் திரும்பி வந்துடும். சரியா? அம்மாவாசைக்கு என்ன பாரு, நான் சொன்னதை கொண்டுட்டு வா. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் ஜெண்ட ஒருப்பா குண்டடம் வச்சுப்பா, குண்டடம். அதனால உடம்பு தொந்தரவாக இருக்குது அப்பா. 2 நாளைக்கு கனி கொடுத்துட்டு போகிறேன். 2 நாளைக்கு சாப்பிட்டுட்டு உடனே கை கால் வலி எல்லாம் சரியாக போயிடும். சரியா? அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. அம்மாவாசை அன்னைக்கு உனக்கு பத்திரத்துக்கும் பணத்துக்கும் பக்கத்தில் இருக்கிற சிக்கலுக்கும் எல்லாம் ஒரு நிரந்தரமான ஒரு முடிவு பண்ணி உனக்கு அவன் எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி கொடுக்குற மாதிரி நான் கருப்பை அமைச்சா போதுமா? இந்தா, இதை கொண்டு உன்னோட இருப்படத்தில் வச்சுக்க. கருப்பன் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் வெப்படை வச்சுப்பா, வெப்படை. உன் மகன் எங்க? சரி. அதனால கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் நமக்கு மருமகளை சொன்னபடி கேட்க வைக்கணும். முதல் விஷயம்.
இரண்டாவது விஷயம் என்ன பண்ணணும், சேர்ந்து வாழ வைக்கணும். மூணாவது விஷயம் அவன் வேலையை பிடுங்கணும். இது எல்லாம் கருப்பசாமி உனக்கு வேலையை பிடுங்கி நீ நினச்சது போல் உனக்கு குடும்பத்தோட சேர்த்து வாழ வச்சு அதே மாதிரி இருக்கிற சிக்கல் எல்லாம் உனக்கு தீர்த்து கொடுத்தா போதுமா? போய் காலில் விழுந்துட்டு ஓடு. சரிப்பா, அதனால உனக்கு எல்லா தீர்வும் கருப்பசாமி எல்லாம் நீ கேட்ட வரத்தை அப்படியே கொடுத்துருவேன். கிட்ட வாப்பா. அதனால இன்னொரு மகனுக்கு நல்ல திருமணம், அதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அமைச்சு கொடுத்துறேன். நீ கேட்டதோட கருப்பசாமி நல்லபடியாக உன் மகனம் வெளியில் எப்படி அனுப்பி விட்டனோ அதே மாதிரி அவன் வாழ்க்கையிலையும் நான் கருப்பசாமி நல்லபடியாக சேர்த்து வச்சிடறேன். அப்படி இருந்தால் போதும்ல. அதனால் இதை எல்லா மக்களும் சாப்பிட்றணும். அதை பாங்கா வச்சுக்க. நான் கருப்பும் கூட வரப்போம். நீ கிளம்பலாம்ப்பா. சரியா? வெயிட் பண்ணனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. அப்படி சொல்றியப்பா, நீ பார்த்து யாரை கூப்பிட சொன்னாலும் சரி. பொண்ணு சொன்னபடி கேட்டால் போதும்ப்பா. நம்ம சொல்கிற இடத்துலையே திருமணம் பண்ண வச்சிடணும். பொண்ணு சொன்னபடி கேட்கணுமா? அப்படித்தாப்பா? அப்படியே இல்லையா? அப்படின்னா போய் காலை விட்டுவான். 3 மாதத்துக்கு எந்த பேச்சுமே எடுக்கக்கூடாது அவகிட்ட. சரியா? 3 மாதத்துக்குள்ளே நீ எதிர்பார்த்த மாதிரி எங்கே பழகிட்டு இருக்காளோ அவளே ஒரு முடிவு பண்ணி எனக்கு வேணாம், அப்பா அம்மா சொன்னால் சரி அப்படின்னு கேட்குற மாதிரி அவளாக திருந்துனா மட்டும்தான் உண்டு. நம்ம என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. அப்படி தானே? வெட்டியாக உனக்கு டென்ஷன் தான் வருமா இல்லையா? அதனால சொல்ல சொல்ல எரிச்சாதான் உனக்கு வந்துடும். அதனால் நீ என்ன பண்ணுற, உனக்கு நான் கருப்பசாமி அடுத்த 3 மாதத்தில் அப்பா அம்மா சொன்னால் சரி அப்படிங்கிற அளவுக்கு அவளை மாற்றி கொடுத்தா போதுமா? கிட்ட வாப்பா. அதனால் அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்துடுவீல்ல, நான் கேட்ட வரத்தை நான் உனக்கு கட்டாயம் கொடுத்துருவேன். நீ சொல்ல மாதிரி நீ பார்த்து வச்ச இடத்துலையே உனக்கு திருமணம் பண்ணுற மாதிரி உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். கூட வரம்பு. கருப்பசாமி மறுபடியும் ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு. அதனால உடல்நலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டேங்குது. உடல்நலை சரியில்லை. அப்படியே இல்லையாப்பா? அதனால உடல்நிலையை நான் சரி பண்ணி கொடுத்தா போதுமா? போதும்ல. அதனால நீ என்ன பண்ற? அப்புறம் இப்ப எல்லாமே சரி பண்ணிடலாம். உடம்பு தொந்தரவு பண்ணணுமா இல்லையா? கிட்டவா. உடம்பு சரியானாலே எல்லா வேலையும் ஆட்டோமேட்டிக் நடக்க ஆரம்பிச்சது. இதை குடிக்கணும். சரிப்பா, இந்த இதையும் குடி. சரிப்பா, சிந்தாம குடி. 3 நாளைக்கு, இன்னைக்கு நாளைக்கு நாளை மறுநாள், ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன்கிழமைக்கு வரணும். வரும்போதே உனக்கு பிரச்சனை கொஞ்சம் குறைஞ்சிரும். உடம்ப முழுசு சரி பண்ணிடுவான். அதே மாதிரி கடையாக இருக்கட்டும், வருமானமாக இருக்கட்டும், எல்லாம் கருப்பசாமி இன்னையிலேருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இது தொழில் செய்கிற இடத்துல வச்சிடணும். சரியாப்பா? நான் கருப்பசாமி கூடவே இருந்து நான் சரி பண்ணி கொடுத்துறேன். உடம்பு தொந்தரவு முழுசும் சரியாயிரு இன்னையோட. இந்தாப்பா. அம்மாவாசைக்கு வரும்போது ஓரளவுக்கு சரி பண்ணியிருப்பேன். அம்மாவாசைக்கு டைம் சொல்கிறேன். அந்த டைமுக்குள்ளே உனக்கு முழுசும் சரி பண்ணி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை சரி பண்ணி தரப்போம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் பேருக்கு தான் ஓனர், கம்பெனி ஓனர். ஆனால் பொருளாதார வருமானம் இருக்கா? இல்லை. கம்பெனி வச்சு தைச்சு 10 வருஷமாக தைக்கிறது யாரு? நீ உட்காருப்பா, கூப்பிட்றேன். பேருக்கு ஓனர், அப்படித்தானே? அதனால் போதிய வருமானம் எதுவுமே என் கண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேது. அதனால் உனக்கு போதிய வருமானம் நாளையிலேருந்து உனக்கு நான் வருமானத்தை கொடுத்துட்றேன்ப்பா. சரியா? எனக்கு சக்கரை பொங்கல் வைக்கணும். எப்போ வைப்பேன்? எனக்கு ஆடி அம்மாவாசைக்கு வைக்கணும். எனக்கு மாலை ஒன்று, ஒரு பாட்டில் வாங்கிட்டு வா. அன்னையிலேருந்து அடுத்த பில்லு போடும்போது உனக்கு நான் வருமானத்தை நிற்க வச்சிடறேன். எந்த இடைஞ்சல் இல்லாமல், ஆர்டரும் பிரச்சனை இல்லாமல், மிஸ்டேக் இல்லாமல் உனக்கு நான் அனுப்பி வச்சிடறேன். 4 காசு சம்பாரித்து வச்சு கொடுத்தா போதும்ல. அதனால இப்போ உனக்கு பூர்வீகத்தை நான் என்ன பண்ணி தரணும்? சரி, அது விற்கிறதுக்கு காரணம் என்ன? அப்படியெல்லாம் கிடையாது ரமணே. பூர்வீகம் ஒத்து வரும், கட்டாயம் வரும். உனக்கு அது பிடிச்சிருக்குதுன்னா வச்சிருக்கலாம், ஆவாதுன்னா வித்துடலாம். உனக்கு அதில் பிரச்சனையா இருக்குது. 6 தலைமுறை 7 தலைமுறைங்கிறதுலாம் காரணமே கிடையாது. உனக்கு ஆவாதுன்னா அது எப்போவே போயிருக்கும். நீ அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாலும் அது விற்க முடியாது. உங்கள்கிட்ட இருக்கணுங்கிறதுனால தான் அது மாதிரி இழுத்துக்கிட்டே இருக்குது. அதனால அது பிரச்சனையே கிடையாது. அடுத்தவன் சொல்கிறேன்லாம் கேட்கக்கூடாது. உனக்குள்ள பிரச்சனை என்ன? பசங்க நல்லா இருக்கணும், நல்லா படிக்கணும், நல்லா வேலை செய்யணும், 4 காசு மிச்சமாகணும். அது எல்லாமே இன்னையிலேருந்து பண்ணி கொடுத்துறேன். பூர்வீகம் உனக்கு வேணாம், பக்கத்தில் பிரச்சனை பண்ணுறேன், அதனால நான் மாற்றுறேன்னா வேணால் மாற்றிக்க.
ஆனால் அது நிலைக்காதுன்னு நீயே முடிவு பண்ணக்கூடாது. நீ தானே சொன்ன பூர்வீகம் எனக்கு ஆகாதுன்னு விற்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு. அவ்வளோதான். அதுக்கு வேணால் விற்று கொடுத்தாரு. அந்த இடத்துல இருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. யார் விற்கிறக்கு இல்லாமல் குறைக்காட்டுனாலும் நான் கருப்பசாமி உனக்கு விற்று கொடுத்துறேன். சரியா? போய் காலைல வந்துட்டு வா. அதனால எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நான் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டேன் போனேன். அதனால தங்கச்சிக்கு வந்து அம்மாவாசைக்கு வா. சரியா? நான் கருப்பசாமி கூடவே இருந்து காப்பாற்றி கொடுத்துறேன் போ. அம்மாவாசை அன்னைக்கு சொல்கிறேன் போ. எப்படி தாராளமாக பார்க்கலாம். நீ அந்த இடத்துல இருந்து மண்ணு மட்டும் அள்ளிட்டு வா. உனக்கு சீக்கிரமாக நான் விற்று கொடுத்துறேன். கூடவே வரம்போ. கட்டாயமாக அப்போதே வரணும். கட்டாயம் வரணும். காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டோம் போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊருப்பா? மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் மகனுக்கு வேற கொஞ்சம் உடல்நலம் சரியில்லை. அதனால பொண்ணு வேற பார்க்கணுமா. உடல்நிலையும் சரி பண்ணணும், பொண்ணும் அமைச்சு கொடுக்கணும். அப்படியே இல்லையாப்பா? அதனால உனக்கு பொண்ணும் அமைச்சு கொடுத்து உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக எல்லாருக்கு முன்னாடி நம்மளும் 4 பேர்த்து போல வாழணும். உன் ஆசை அதுதானே? அதே போல் உனக்கு அமைச்சு தரம். போய் காலையில் வந்து ஓடு. வர தை மாதத்துக்குள்ளே உனக்கு பொண்ணு ரெடி ஆயிடுவா. உன் மகனுக்கு கட்டாயம் சரியாயிடும். உனக்கு நான் கருப்பசாமி உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. அதனால உன் பேத்தி வேற கொஞ்சம் சொன்னபடி கேட்காம இருக்கா. அதையும் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன் அம்மாவாசைக்கு. அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து குழந்தை தானே. அதைத்தான் இப்போ நானே சொல்கிறேன். என்ன பண்ணுற? உனக்கு அதையும் சரி பண்ணி தரேன். அம்மாவாசைக்கு எனக்கு மாலை மட்டும் வாங்கிட்டு வா. நீ கேட்டதை போல் மகனுக்கும் சரி பண்ணி கொடுத்துறேன், குழந்தையும் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் அமைச்சு தரேன். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ நான் வந்து உனக்கு சொல்கிறேன். சரியா? ஒன்றை பாங்கா வச்சுக்க. அதை நான் சரி பண்ணி தரேன். அம்மாவாசைக்கு நான் வந்து பாரு. கருப்பசாமி மறுபடி பல்ல வட்டி வச்சுப்பா. சரிப்பா. கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை ஓடி போய் பார்த்தேன். பார்த்ததில் வந்து நமக்கு வந்து ஆமாப்பா எப்படி நல்லபடியாக காப்பாற்றி எந்த சிக்கல் இல்லாமல் வெளியில் கொண்டு வந்து சேர்த்துனியோ அதே போல் உனக்கு வாரிசும் நல்லபடியாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி வாரிசும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்து இப்போ பகுதியோடு நிற்கிற வீட்டை அதையும் நிறையா பண்ணி கொடுத்துறணும். யாரோட சிக்கலும் இருக்கக்கூடாது. அதனால் நீ என்ன பண்ணுறது? யாரோட சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி கொடுத்துறேன். அதனால் மொத்தமாக குடும்பத்தில் ஒரு சில சிக்கல் எல்லாம் வரும். அந்த சிக்கலையெல்லாம் கருப்பசாமி இன்னும் ஒரு 6 மாதத்துக்கு எல்லாரும் அனுசரித்து ஓட்டிடணும். ஓட்டினீங்கன்னா நீ நினச்சது போல் அன்னைக்கு ஒரு காலத்தில் 5 வருஷத்துக்கு முன்னாடி உன்னை காப்பாற்றி விட்டேன்ல, அதே போல் உப்பவும் காப்பாற்றி வீட்டையும் கட்டி கொடுத்துருக்கேன். அதையும் முழுசு பண்ணி கொடுத்துறேன். எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கிட்டவா. அவனுக்கும் சீக்கிரம் அமைச்சறேன். நீ செய்ய வேண்டியது இப்படி இருக்கப்போ அதே மாதிரி இருக்கணும். மறுபடியும் எல்லாம் தொடர்பு கான்டாக்ட் இருந்துச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்தா அதே மாதிரி பண்ணு. நான் சொன்ன கேட்டதுனால நான் எல்லாமே அமைச்சு கொடுத்துருக்கேன். இந்தப்பா கிட்டவா. நான் கூடவே விரும்பும். அம்மாவாசைக்கு எங்கே சுற்றினாலும் என்னை வந்து பார்த்துட்டு வந்துருப்பேன். சரி. கருப்பசாமி மறுபடி ஊத்துக்குழி வச்சுப்பா. நான் நினச்ச பிள்ளையே நமக்கு வந்து அமைஞ்சிருமா அப்படின்னு குழப்பத்தோடு வந்திருக்கான். நான் நினச்ச பிள்ளையே நமக்கே அமையணும். கட்டாயமாக அமையணுமா? அப்படி அமையணுமாப்பா? நீ யார்றாமான்னு ஃப்ரெண்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறியா? அப்படி தானே? அப்படியே இல்லையா? இப்போ கட்டாயம் அதே பிள்ளை வேணும். நீ சொல்லு. நீ என்னமா என் விருப்பத்துக்கு கேட்குற மாதிரி வந்திருக்கிய? நீ சொல்லு. உன் விருப்பத்துக்கு வேணும்னு இருக்க. வேணுமா வேணாமா? வேணும். இப்போ அதை அமைச்சு கட்டாயம் கொடுக்கணும். சரி, போய் காலையில் வந்துட்டு பார்த்துட்டு வரேன். அதனால கருப்பசாமி உனக்கு வந்து எந்த வித சிக்கல் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? அதையவே உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு வா. அதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு பண்ணி நீ கேட்டதோடய அமைச்சு தரேன். ஆனால் யாருக்கிட்டவும் கல்யாணம் பண்ண வரைக்கும் யாருக்கிட்டும் வெளியில் பெருசாக பேசிக்கூடாது. சரியா? கெடுத்து விடுறதுக்கு அங்கேயே ஒருத்தர் இருக்கேன். அதை கெடுத்ததுன்னா அப்போ நீ நினச்சதெல்லாம் போயிடும். அதனால் அதை ஒன்று மட்டும் பெண்டிங் வை. அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. கூடயே வரம்போ. கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் அதனால் ஒரு 2 தொழில் பண்ணுறான். அதை வந்து இப்போ உடல்நிலையில் எப்படிமான இருக்குது? முதத்துக்கு எப்படி இருக்க? பரவாயில்ல. அதே மாதிரி உனக்கு முழுசு சரி பண்ணினா போதும்ல. அப்படின்றியா? இப்போ இங்கே வந்ததுக்கு நீ எப்படி இருக்க? அவ்வளோதான். அதே மாதிரி உனக்கு கடனையும் கட்டி உடம்பு தொந்தரவையும் சரி பண்ணி
நீ எதிர்பார்த்தது போல வாங்கின இடத்த நல்லபடியாக உனக்கு காப்பாற்றி கொடுத்தா போதும்ல, போய் காலைல வந்துட்டு ஓடு. அதனால் நீ உன்னோட எதிர்பார்ப்பு போலயே நான் கருப்பசாமி வந்து உனக்கு நான் அந்த வீட்டையும் காப்பாற்றி உடம்பு தொந்தரையும் சரி பண்ணி உனக்கு முழுசாக கடனையும் கட்டி கொடுத்தா போதுமா? அதனால் ஆடி அமாவாசைக்கு இன்னொன்னும் என் பாதத்தில் விழுகிற மாதிரி ஒரு 3 மாலை, எனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார்க்கணும். நீ கேட்டது போல உனக்கு நான் முழுசும் சரி பண்ணி கொடுத்துறேன் போ. நான் தான் சொல்லிட்டேன், நான் ஓனர் நான் அப்படின்னு இருக்கேன். நீ அதை பற்றியெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காதப்பா, நான் பார்த்துக்கிறேன் போ. எப்படி அப்படியே நீ எடுக்க வேண்டியதுதானே? அப்போ நீ என்னை வந்து பார்க்கணுமே அந்த அன்னைக்கு, என்னை வந்து பார்த்துட்டு தான் அந்த அன்னைக்கு போய் ஆகணும். அதனால் நீ என்ன வேலை கிடந்தாலும் என்னை வந்து பார்த்தேன்னா நீ உனக்கு நான் இப்போ என்னென்ன கொடுத்துருக்கேனோ அத்தனையும் உனக்கு காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? பாட்டில் இப்படி வாங்கிட்டு வந்துடணும், கூடயே வரம்போப்பா. சரியா? மற்றது அமாவாசைக்கு உனக்கு சொல்கிறேன் போ. கருப்பசாமி மறுபடி பெருமாநல்லூர் வச்சுப்பா, பெருமாநல்லூர். சரிப்பா. அதனால் கருப்பசாமி ஓடி போய் வழக்காடி பார்த்ததில் உனக்கு வந்து மனைவி பேசுகிறதோட சரி இப்போ வந்து சேரணும், அப்படியே இல்லையா? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு வந்து கட்டாயம் உனக்கு நான் சேர்த்து வச்சுறேன். ஆடி தீர்ந்து ஆவணி 30 முடியறதுக்குள்ளே எப்படி மாட்டேன்னு சொன்னாலும் அவளே வந்தால் போதும்ல. அதனால் கோர்ட்டு வாசப்படி மிதிக்கிறதுக்கும் விட மாட்டேன். நீ கேட்டதோட உன் கடனையும் கட்டி நிம்மதியாக உனக்கு நான் கருப்பேன் வாழ வச்சு கொடுத்துருந்தவனே. அப்படி இருந்தால் போதும்ல, நான் கருப்பேன் கூடவே வந்துடுறேன். இதை கொண்டு தொழில் செய்கிற இடத்துல வச்சுக்க, அதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, நான் கூடவே வரம்போ. மகளுக்கு எப்படியாவது உடல்நலம் சரியாகணும். யாருக்கு மகளுக்கு உடல்நலம் சரியாகணும்னு வந்து கேட்டது. அதனால் கருப்பசாமியை ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் உனக்கு நல்லபடியாக அவளை எப்படியாவது உசுரை எனக்கு காப்பாற்றி கொடுத்து, நான் கருப்பசாமி எனக்கு காப்பாற்றிருந்து என்ன வந்திருக்கேன். கட்டாயம் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து எந்த சிக்கல் இல்லாமல் உனக்கு உருவாக்கி கொடுத்துருவேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உனக்கு போராட்டம், அதனால் அந்த போராட்டத்தில் அமாவாசை முடிய வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு. நீ கேட்டதோடு உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரி, அதுக்குத்தான் சொன்னேன், உனக்கு போராட்டமாக தான் இருக்கும். அதை நான் சரி பண்ணி தரேன். நீ கவலையே பட வேணாம். இதை போயிட்டு எனக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டு நீ போ. நீ கேட்டதோடு உனக்கு நான் சரி பண்ணி தரேன். கூடயே வரேன் போப்பா. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? ஆமாப்பா, கரூர் போயிடுச்சுப்பா. கரூர், நீ கருவலூர் தானே? நான் கூப்பிட்டது கரூர். நீ போய் உட்கார். நம்ம வந்து வெளிநாடு போகணும், அப்படித்தாப்பா. அதனால கருப்பசாமி என்னை 2 மாதம்தான். ஆனால் அவன் வந்து எனக்கு வந்து வேலை வாங்கி அவனை வெளிநாடு அனுப்பிடுவானா? நம்ம அவனை நம்பி பணம் கொடுத்துருக்கோம். அவனை பிடிச்சி நம்பணும்னா மட்டும்தான் வேலை நடக்கும்ப்பா. சரியா? அசால்ட்டாக இருந்தீங்கன்னா அவன் வந்து கட்டாயம் அவன் வந்து அனுப்பிவிட மாட்டான். சரி, நீ பொண்ணு வேண்டாம், அமாவாசை வரைக்கும் டைம். சரியா? அதுக்குள்ளே ஒரு டைம் பேசிட்டு முடிஞ்சால் நீ அமாவாசைக்கு 2 பேருமே வரணும். சரியா? அவனுக்கு நிரந்தர தீர்வு அமாவாசைக்கு சொல்லி அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே உனக்கு ஆர்டர் லெட்டர் நான் கையில் வாங்கி தரேன். சரியா? போய் காலையில் வந்துட்டு ஓடு. வெளிநாடு போகிறதுக்கு உண்டானது அடுத்த 30 நாளுக்குள்ள உனக்கு நான் அமைச்சு தரம்போ. அவன் பொடி கொடுக்குறானா இல்லையாங்கிறது அதை நான் அமாவாசைக்குள்ளே ஒருக்கா கேட்டுட்டு அமாவாசைக்கு நீ என்னை வந்து பாரு. உனக்கு நிரந்தர அடுத்த அமாவாசை வர்றதுக்குள்ளே வெளிநாடு போகிறதுக்கு உண்டான பேப்பரும் அதுக்கு உண்டான பர்மிஷனும் உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பை வாங்கி தரவா? இதை அதுக்குத்தானே இப்போ நீ வெளிநாடு போகலான்னு முடிவு பண்ணி வச்சிருக்க. கடனை கட்டுறதுக்கு உண்டான வழியும் அமைச்சு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி தந்துடுறம்போ. சரியா? கட்டாயமாக அது பிரச்சனைன்னா இப்போ நான் பிரச்சனைன்னு சொல்லியிருப்பேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. அதனால எந்த வித சரவாங்கி அதுக்கு சம்மந்தப்பட்டது எதுவுமே கிடையாதுப்பா. அதனால நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குழி, நான் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இதை பாங்கா வச்சுக்க. அமாவாசைக்குள்ளே திங்கள் செவ்வாய் 2 நாளுக்குள்ளே பேசிட்டு புதன்கிழமை என்னை வந்து பார். அதுக்குள்ளே நிரந்தரம் முடிவு பண்ணி கொடுத்துறேன். கட்டாயமா கூடயே வரம்போ.